Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம அவரோடு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது ரவுண்ட் 1 ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் நமக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதான் எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ ப்ரொவிஷனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டில் யார் யாருக்கெல்லாம் என்ன கல்லூரி அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்திருக்கும். 2 லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே நீங்கள் ஃபில் பண்ணியிருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தான் அலாட் ஆகிருக்கும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா. உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு எந்த கல்லூரி அலாட் ஆகிருக்கு நீங்கள் பார்த்துடலாம். பட் இது வந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட். அடுத்தது ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். இந்த ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். கிளிக் ஹியர் ஃபார் டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க் இன்னும் வரலை. ஸோ அந்த லிங்க் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்ல போனதுக்கப்புறம் நமக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உள்ள போய் பார்த்தா நமக்கு எந்த கல்லூரி அலாட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு பே த டியூஷன் ஃபீஸ் அப்படி வருங்க. ஸோ அந்த டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அப்படிங்கிறது 18,075 ரூபா வரும். கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்படிங்கிறது 4.5 லட்சம் ரூபாய் பே பண்ணுற மாதிரி வரும். மேபி 4.35 கூட பே பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 லட்சம் ரூபாய் பே பண்ணுற மாதிரி வரும். என்ஆர்ஐ கோட்டாக்கு 27 லட்சம் ரூபாய் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுக்க முடியும். பட் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த லிங்க் எனேபிள் ஆகலை. அப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன கல்லூரி அலாட் ஆயிருக்குன்னு பார்க்க முடியும். ஜென்ரல் ரேங்க் 3 அவங்கிறவங்களுக்கு MBC DNC இந்த மாதிரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அலாட் ஆயிருக்கு. பிசி பார்த்தீங்கன்னா 6வது ரேங்க் 612 இந்த மாதிரி எல்லா கல்லூரியும் அலாட் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்னென்ன கல்லூரி வந்துச்சுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ரேங்க் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரேங்க் படி தான் நமக்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கவர்மெண்ட் கோட்டா பிசி கூட நம்ம பார்க்கலாம் என்ன ரேங்க் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ ஒரு ரேங்க் கேட்டகரியை பார்க்கலாம். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 506 7க்கு மேலே தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பொறுமையாக பார்க்கலாம். ஸோ பிசி KMCH 507 508 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபில் ஆகிறதுக்கு பிசி கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 509 அப்படிங்கிறது பிசிக்கு கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கேன். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 509ல் க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ அடுத்த ரவுண்டு 508 வரைக்கும் வர ஒரு மார்க்கு குறைய வாய்ப்பு இருக்கலாம். 509ல் பிசி கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் 3163 ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BDS அலாட் ஆயிடுச்சுங்க. ஸோ 509 அப்படிங்கிறது பிசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் அலாட் ஆயிருக்கு. ஸோ எம்பிசிக்கு அதே மாதிரி ஒன்றா பார்க்கலாம். BCM கேட்டகரி பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் பார்க்க முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு கேட்டகரி நீங்கள் பாருங்கள், ஒருத்தருக்கு தெரியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு லீஸ்டாக கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் 434க்கு க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. இப்போ 434க்கு கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் பிசியை பொறுத்த வரைக்கும் சீனிவாசன் மெடிக்கல் 477 மேபி 475ல க்ளோஸ் ஆதான்னு பார்க்கலாம். தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் 476 வரைக்கும் வந்துங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க் 475 ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ், சீனிவாசா மெடிக்கல் காலேஜ். ஸோ 475 ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் கிடைச்சிருக்கு. வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ்
ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் 475ல க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. பிசி கேட்டகரிக்கு 475ல கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 509 மார்க்கில் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ரவுண்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த ரவுண்டுக்கு அடுத்த ரவுண்டு கடையில் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் தான் எல்லாருக்குமே இருக்குது. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம் பிசிஎம்முக்கு 473 அலாட் ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய சாய்ஸை பேஸ் பண்ணி வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பிசிஎம் 473 அலாட் ஆயிருக்கு. ஸோ தனலட்சுமி எம்பிசி டிஎன்சி 471. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த மாதிரி வேரியஸ் இதில் அலாட் ஆகிருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. அடுத்த ரவுண்டில் நம்ம கலந்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தனலட்சுமி சீனிவாசன் பிசிஎம் அரௌண்ட் 470 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா தெரியும். ஸோ என்னென்ன ரேங்க் அப்படிங்கிறது கிராஜுவலாக பார்க்கலாம். ஸோ அரௌண்ட் 470 தான் எல்லா கேட்டகரியுமே க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. எல்லா கேட்டகரிக்குமே நமக்கு ஒரு 470 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பிசி கேட்டகரி பிசிஎம் கேட்டகரியெலாம் பொறுத்த வரைக்கும் அதர் கேட்டகரிக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜை பார்க்கலாம். ஒவ்வொரு ரேங்கை பார்த்து பிசிஎம் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் மெடிக்கல் 470 கூட கிடைச்சிருக்கு பிசிஎம். ஸோ 470க்கு தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்சஸ் இப்போ 470க்கு மேலே இருந்துன்னா கிடைச்சிருக்கேன். ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 470க்கு செட்டிநாடு கிடைச்சிருக்கேன். ஸோ எம்பிசிக்கும் 470க்கு மேலே தான் அலாட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்டல் காலேஜஸ் அலாட் ஆக ஆரம்பிச்சிருச்சேன். ஸோ 470+ இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸோ ஒவ்வொரு கேட்டகரிலையும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ டென்டல் காலேஜஸ் தான் வந்திருக்குங்க. ஸோ எம்பிசிலையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 470 ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கேன். ஸோ காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 471ல் க்ளோஸ் ஆயிருக்கு எம்பிசிக்கு. ஸோ எம்பிசி பார்த்தீங்கன்னா 471 வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் 471. ஸோ பிசி பிசிஎம் எல்லாமே ஒரே பிசிக்கு 475ல் க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் அப்படிங்கிறது தனலட்சுமி சீனிவாசன் 470, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா பிசிஎம் 470. ஸோ 470ல் நமக்கு பிசிஎம் க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. எம்பிசி 471 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பிசிஎம் எல்லாமே 470க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு பிசிஎம் எம்பிசி கிடச்சிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 434ல் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்கள் பார்க்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு என்ன மாதிரி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எஸ்சி கேட்டகரியுமே 430 அந்த மாதிரி ரேஞ்சு தான், 435 அந்த மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். 430 பனிமலர், 430 மூகாம்பிகை எஸ்சி கேட்டகரி, மேல்மருவத்தூர் அரௌண்ட் 439ல் தான் நமக்கு மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம். 439 பிஹெச்சி தான் லாட் ஆகிருக்கேன். 439 ஸோ 441. ஸோ எஸ்சி கேட்டகரியிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருக்குது. பனிமலர் கவர்மெண்ட் நீல் 442ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த கவர்மெண்ட் எஸ்சி கேட்டகரிக்கு 442, எஸ்சி கேட்டகரிக்கு 442ல் க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 442ல் 41 நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் 441 கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆயிருக்கு. 441 கவர்மெண்ட் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் 441ல் க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு 441ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதுக்கடுத்து ப்ரைவேட் காலேஜஸ் போயிடுச்சு. ஸோ 441 மார்க் இருந்தால் எஸ்சி கேட்டகரி கிடைச்சிருக்கு. ஸோ பிசி கேட்டகரிக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நமக்கு காலேஜஸ் அலாட் ஆகிருக்கு. உங்கள் லிஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் இருக்குது, ஃப்ரீ எக்ஸிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான ஒரு எண்ணங்கள் வேண்டாம். ஸோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தடுத்த ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ எம்பிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 502 கள்ளக்குறிச்சி. ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரேஞ்சில் தான் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். பிசிஎம்மும் நீங்கள் செக் பண்ணலாம்.
விருதுநகர், MBC government 496, MBC க்ளோஸ் ஆயிருக்குதுங்க. கவர்மெண்ட் நீல்கிரிஸ் 496. ஸோ MBC 496ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ MBCயோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 496 அப்படிங்கிற மார்க்கில் MBCக்கு நீல்கிரிஸ் அலாட் ஆயிருக்குதுங்க. ஸோ 496 இருந்தால் நமக்கு MBCயில் கிடைக்கு. இப்போ MBCக்கு 496, BCM பொறுத்த வரைக்கும் ஒரு 500 ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கு நம்ம பார்த்துட்டே வர்றோம். ஸோ அதனால் 496 MBC, BCM மேபி அரௌண்ட் 500 ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த வருஷம் காம்படிஷன் ஒவ்வொரு கேட்டகரிகளில் ஒரு 5 மார்க் தான் வித்தியாசம் இருக்கு. ஒரு சில வருஷம் 10 மார்க் இருந்திருக்கும். பாருங்க, ட்ரிச்சி SRM BCMக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேன் வாட்ச் திஸ். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஸோ அவசரப்படாதீங்க. இந்த ரிசல்ட் வந்தோடனே இதை பேஸ் பண்ணி நம்ம கிடைக்காதுன்னு முடிவெடுக்காதீங்க. ஸோ BCM திருச்சி SRM மெடிக்கல் காலேஜ், ஸோ மேபி அரௌண்ட் 499, 500 ரேஞ்ச் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ BCM மேபி 504, 505 இருக்க வாய்ப்பு இருக்கு. BCM கட் ஆஃபும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஸோ PAG 502 அந்த மாதிரி கிடைச்சிருக்குங்க. ஸோ நிறைய லிஸ்ட்டுக்கெலாம் இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஆர்டர் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். PAG 504, அதாவது BCMோட கட் ஆஃபும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் நீல்கிரிஸ் 504ல் க்ளோஸ் ஆகிருக்குதுங்க. BCM 504ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ BCM 504 அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆகிருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆகிருக்கலாம், டென்டல் அலாட் ஆகிருக்கலாம், ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு நமக்கு கிடைக்கலையேன்னு அடுத்தடுத்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கலந்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, தென் ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரவுண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம எதிர்பார்க்கமாக ரிசல்ட் இருக்காது, மாறுபட்டு தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.